இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வயிறு குலுங்க சிரிக்க வைத்த தளபதியின் 6 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒருவரை ஏன் பிடிக்கும், எதற்கு பிடிக்கிறது என்று காரணமே சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். இந்த லிஸ்டில் நடிகர் விஜயும் இடம்பெறுகிறார். ஆரம்பத்தில் தட்டு தடுமாறி வந்த விஜய் போக போக மாஸ் படத்திலும் ஆக்ஷன் படங்களிலும் பின்னி பெடல் எடுத்து விட்டார். அத்துடன் காமெடியும் பண்ணி ரகளை செய்து பார்ப்பவர்களை கவர்ந்து விட்டார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட படங்களை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக பார்க்க இருப்பது நினைத்தேன் வந்தாய். கே. செல்வபாரதி இயக்கத்தில் 1998ஆம் ஆண்டு நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், ரம்பா, தேவயானி, மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்திருந்தனர். இப்படத்தில் விஜய் கனவில் வரும் ரம்பாவை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அலப்பறை செய்வார். அதே மாதிரி தேவயானியை கல்யாணம் பண்ணும் சூழ்நிலை வரும்பொழுது அவரை கேள்வி கேட்டு மடக்க வேண்டும் என்று செய்யும் அக்கப்போருக்கு ஒரு அளவே இருக்காது. இந்த லிஸ்டில் இரண்டாவதாக பார்க்க போற படம் மின்சார கண்ணா. KS ரவிக்குமார் இயக்கத்தில் 1999ஆம் ஆண்டு மின்சார கண்ணா திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், குஷ்பு, ரம்பா மற்றும் பல நடிகர்கள் நடித்திருந்தனர். இப்படத்தின் கதையானது குஷ்புவின் வீட்டிற்குள் நுழைந்து எப்படியாவது அவருடைய மனதை மாற்றி தங்கையுடன் திருமணத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று குடும்பத்துடன் வந்து செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் குசும்புத்தனமாகத்தான் இருக்கும். இதில் மூன்றாவதாக பார்க்க போகும் படம் பத்ரி. அருண் பிரசாத் இயக்கத்தில் 2001ஆம் ஆண்டு பத்ரி திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், மோனல், விவேக், ரியாஸ்கான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் கதையானது விஜய் எப்படியாவது மாடலாக இருக்கும் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதால் அதற்கேற்ற மாதிரி பல பொய்களை சொல்வார். அதன் பிறகு அந்த விஷயங்கள் தெரிந்ததும் மாட்டிக்கொள்வார். கடைசியில் தான் விரும்பும் பொண்ணை விட தன்னை விரும்பும் பொண்ணுடன் இணைந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று முடிவெடுத்து விடுவார். நான்காவதாக பார்க்க போகும் படம் வசீகரா. கே. செல்வபாரதி இயக்கத்தில் 2003ஆம் ஆண்டு வசீகரா திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், சினேகா, வடிவேலு, நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படம் விஜய் கேரியில் ஒரு காமெடி படம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு முழுக்க முழுக்க நகைச்சுவையும் வித்தியாசமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார். அதுவும் வடிவேலுடன் சேர்ந்து கொண்டு இருவர் அடிக்கும் லூட்டிக்கு அளவே கிடையாது. அந்த வகையில் இவருடைய காமெடிக்கு முன் வடிவேலு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கைத்தட்டலை பெற்றிருந்தார். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்ட அந்த மூஞ்சி எங்கடா வாங்குன நீ? ஐந்தாவதாக பார்க்க போகும் படம் ஃப்ரெண்ட்ஸ். சித்திக் இயக்கத்தில் 2001ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா, தேவயானி, விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்திருந்தனர். இப்படத்தில் காதல், ரொமான்ஸ், நட்பு மற்றும் நகைச்சுவை என அனைத்துமே வைத்து ஒரு கமர்ஷியல் படமாக ஹிட் அடித்திருக்கிறது. போதாக்குறைக்கு வடிவேலுடன் சேர்ந்து விஜய் படம் முழுவதும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் அளவிற்கு நகைச்சுவை கொடுத்திருப்பார். ஆறாவதாக பார்க்க போகும் படம் சச்சின். இயக்குனர் ஜான் இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு சச்சின் திரைப்படம் வெளிவந்தது. இதில் விஜய், ஜெனலியா, வடிவேலு, சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் விஜய் ஒரு கல்லூரி இளைஞனாக அட்ராசிட்டி பண்ணும் அளவிற்கு குதூகலமான நடிப்பை கொடுத்திருப்பார். முக்கியமாக இதில் ஹீரோயினை சீண்டும் அளவிற்கு குசுமுகளை பண்ணி ரசிக்க வைத்திருப்பார். இது போன்ற நிறைய படங்கள் விஜய் கேரியரில் மறக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கில்லி படத்தை இன்னும் ரசித்து பார்க்கலாம். அந்த அளவிற்கு காமெடி மற்றும் ஆக்ஷன் கலந்து நடிப்பை கொடுத்திருப்பார். அதனால்தான் பெண்கள் முதல் குழந்தைகள் வரை இவரை பிடித்து விட்டது. போதாக்குறைக்கு இவரோடு இருக்கும் டான்ஸ் ஸ்டைல் இதெல்லாம் தான் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் விஜயோட காமெடி படங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.